வணக்கம். ஒரு நடிகருடைய முதல் படம் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையினுடைய பிள்ளையார் சுழி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவருடைய திரையுலக பயணத்துல அடுத்தடுத்த படங்கள் கிடைக்கிறதுங்கிறதும் பெரிய சந்தோஷமான விஷயம்தான். இன்னைக்கெல்லாம் ஒரு நடிகர் ஒரு 25 படங்கள் நடிச்சிட்டு அதை தாண்டி வந்தாலே பெரிய விஷயமா பார்க்க முடியும். ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கே 2 வருடம் 3 வருடம்னு ஆகும். அப்பெல்லாம் 2 மாதம் 3 மாதத்துலேயே படத்தை எடுத்துருவாங்க. வட்டி இல்லாமல் ஒரு பெரிய வட்டியெலாம் இல்லாத ஒரு சூழ்நிலை அன்றைக்கி இருந்துச்சு. அப்படி தமிழ் சினிமா உலகத்தில் முதல்ல 100வது படம் அப்படின்னு எட்டியவர், 100வது படத்தில் நடித்த முதல் நடிகர் அப்படிங்கிற பெருமை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாருக்கு தான் சார். ஒரு ஹீரோ 100வது படத்தில் நடித்தார்னா அது முதல்ல சிவாஜி அவர்கள் தான். நவராத்திரி. அதே போல அதை அடுத்து ஒரு நடிகர் 100வது படத்துல நடிச்சாருங்கிற பெருமை மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு கிடைச்சது. இதை அடுத்து நிறைய நடிகர்கள், கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த், சத்யராஜ் அப்படின்னு நிறைய பேர் 100வது படங்கள் எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியும். 100வது படம் என்னங்கிறதும் நமக்கு ஞாபகம் இருக்கும். சிவாஜிக்கு 100வது படம் நவராத்திரி, எம்ஜிஆர் அவர்களுக்கு 100வது படம் ஒளிவிளக்கு, விஜயகாந்துக்கு 100வது படம் சொல்லவே வேணாம். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பேரை சொல்லிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். கேப்டன் பிரபாகரன் தான் விஜயகாந்த் அவர்களுடைய 100வது படம். அதே போல சத்யராஜுக்கு பி வாசு அவர்கள் டைரக்ஷன்ல வந்த வாத்தியார் வீட்டு பிள்ளை தான் 100வது படம். இதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவருடைய குருவாக திகழ்கிற, நமக்கெல்லாம் குருவாக திகழ்கிற குரு ராகவேந்திரர், ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படம் தான் 100வது திரைப்படம். அதே போல இன்னைக்கு ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற பேர்ல வரிசையா ஏகப்பட்ட படங்கள்லாம் தயாரித்திருக்கிற கமல்ஹாசன் அவர்கள் முதல்ல ஹாசன் பிரதர்ஸ் அப்படிங்கிற பேனர்ல படம் தயாரிக்க முடிவு கொடுத்தாரு. எம்ஜிஆரை வைத்து தான் அந்த பட கம்பெனியே தொடங்கப்பட்டது. அந்த பட கம்பெனி தொடங்கி முதல் படம் தயாரிக்கிறாங்க. அதுதான் கமலஹாசனுடைய 100வது படம். அந்த படத்துல பார்வையற்றவராக கமல் சார் நடிச்சிருந்தார். அதுதான் ராஜ பார்வை. இப்படி எல்லாருக்கும் ஒரு விஷயத்த 100வது படம் குறித்து சொல்லிட்டே இருக்கிறோம். இதுல வெற்றி தோல்வி அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இருக்கு. சுமாரான வெற்றி தாங்க, மிகப்பெரிய வெற்றி அடையல அப்படிங்கிற கணக்குகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ரஜினிக்கு ஆத்ம திருப்திங்க, படம் ஓடல. ஆனா ரஜினி சாருக்கு உண்டான ஆத்ம திருப்தியான படங்க. கமல் ஒரு பரீட்சார்த்த முயற்சியில் எடுத்தாரு, படம் ஓடல. ஆனா இன்னைக்கு அந்த படத்தை பார்க்கலாங்கிற மாதிரி ஒவ்வொரு விமர்சனங்கள் கலவையாவே வந்துட்டு. இதுல 100வது படத்தை சைலண்டாக எடுத்து மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை ஒருத்தர் பெற்றார் அப்படின்னு சொன்னாங்க. அது கலை உலக, திரை உலக மார்க்கண்டேயன் அப்படின்னு இன்னைக்கும் சொல்லப்படுகிற அன்பு தம்பி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னை விட அவர் ரொம்ப இளமையா இருக்கு, நடிகர் சிவகுமார் அவர்களை தான் சொல்லணும். ஆமா, சிவகுமார் அவர்கள் நடித்த அந்த ரோசாப்பூ ரவிக்கைக்காரி அப்படிங்கிற படம் ஏற்படுத்திய தாக்கம் சாதாரணமானது கிடையாது. கிட்டத்தட்ட 7-9 தியேட்டர்கள்ல 200 நாட்களுக்கு மேல ஓடிச்சு. சில்வர் ஜூப்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கெல்லாம் சில்வர் ஜூப்ளி, சில்வரும் கிடையாது, ஜூப்ளியும் கிடையாது. 175 நாட்களை கடந்து 200-250 நாட்களை கடந்தெல்லாம் ஓடிச்சு. பெரும்பான்மையான தியேட்டர்கள்ல 100 நாட்களை கடந்து ஓடிச்சு. போட்ட எல்லா தியேட்டர்லையும் வசூலை குவித்த படம் தான் சிவகுமாரின் 100வது படமான ரோசாப்பூ ரவிக்கைக்காரி. இந்த படம் சிவகுமாருக்கு 100வது படமாக அமைஞ்சது. இதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த ரோசாப்பூ ரவிக்கைக்காரி திரைப்படம் அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். 1979வது வருஷத்துல மே மாசம் 18ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. 79 அப்படின்னா கணக்கு பண்ணுங்க, 89, 99, 2009, 2019, 24, கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் இந்த படம் வெளியாகி 45 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் கூட ரோசாப்பூ ரவிக்கைக்காரி அப்படிங்கிற அந்த படத்தை யாராலையுமே மறக்க முடியாது. அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு படமாக இந்த படத்தினுடைய கதை அமைஞ்சிருந்தது. அப்படி மறக்க முடியாத செம்பட்டையாக அப்படியே வாழ்ந்திருந்தார் சிவகுமார் அப்படின்னு சொல்லணும். இவங்க எல்லாத்துக்கும் மேல இசைஞானி இளையராஜா அவர்கள் தன்னுடைய திரையுலகுக்கு வந்த 3வது வருஷத்திலேயே, 76வது வருஷத்துல வர்றார், 77, 78, 79, இந்த 4வது வருஷத்திலேயே அத்தனை பாடல்களையும் ஹிட்டாக்கி கொடுத்தாரு. அந்த பாட்டு இன்னைக்கும் நம்ம மனசுல இருக்கிற ஒரு பாட்டு, நம்ம செல்போன்ல உட்காந்துட்டு ஜாம் ஜாம்னு கேட்டுட்டு இருக்கிற ஒரு பாடல்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரோசாப்பூ ரவிக்கைக்காரி படம்
இந்த படத்தை பத்தி நம்ம விரிவா பார்ப்போம். என்னெல்லாம் நடந்தது, இந்த கதை சொல்லுகிற விஷயம் என்ன, இந்த கதை எதை நோக்கிய கதையா இருந்தது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நம்ம பேசுவோம். இந்த வீடியோ முடிவுல இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1979ஆம் ஆண்டு நடிகர் சிவகுமார் அவர்களுடைய நடிப்பில் வெளியான ரோசாப்பூ ரவிக்கைக்காரி தான் சிவகுமார் அவர்களுக்கு 100வது படமாக அமைந்தது. இதற்கு முன்னாடியே, இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு படத்துல நடிக்கிறதுக்கு சிவகுமார் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார். அதாவது வண்டி சக்கரம் அப்படிங்கிற ஒரு படத்துல சிவகுமார் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார். சிவகுமார் அவர்களுடைய வாழ்க்கையில வண்டி சக்கரம் படமும் ஒரு வித்தியாசமான கதை அம்சம் கொண்ட, சிவகுமாருக்கு வேற ஒரு களம் கொண்ட ஒரு படம் தான் வண்டி சக்கரம். அதே போல ரோசாப்பூ ரவிக்கைக்காரியும் சிவகுமாருடைய கரியர்ல, வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு மாற்றமான ஒரு படம்னு தான் இந்த படத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வண்டி சக்கரம் படம் வினு சக்கரவர்த்தி அவர்களுடைய கதை வசனத்துல திருப்பூர் மணி அவர்கள் விவேகானந்தா பிக்சர்ஸ் அப்படிங்கிற பேனர்ல தயாரித்த படம் தான் வண்டி சக்கரம். அந்த வண்டி சக்கரத்துக்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கும் போது அந்த படத்துல ஒரு மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ரவுடி கதாபாத்திரத்துல சிவகுமார் நடிச்சிருப்பாரு. இந்த வண்டி சக்கரம் படத்தை பத்தி சொல்லும் போது ஒருத்தங்களை நம்மளால சொல்லாம இருக்கவே முடியாது, நினைக்காம இருக்கவே முடியாது. அவங்கதான் சில்க் ஸ்மிதா. விஜயலட்சுமி ஸ்மிதா வாயி இந்த படத்துல சிலுக்கு அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சு சிலுக்கு ஸ்மிதா அப்படின்னு கொண்டாடப்பட்டது இந்த படத்துலதான். சில்க் ஸ்மிதாவுக்கு முதல் படம் இந்த வண்டி சக்கரம் திரைப்படம் தான். இந்த வண்டி சக்கரம் திரைப்படத்துக்கான ஆயத்தங்கள், ஷூட்டிங் ஸ்பாட், அந்த வெளிப்புற படப்பிடிப்பு எங்கெல்லாம் நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது இந்த படத்துக்கான நம்ம சென்னையில இருக்கிற, இன்னைக்கு கொத்தவாச்சாவடினாலே யாருக்கும் தெரியாது, இன்னைக்கு பாரிஸ் கார்னர்ல இருக்கிற கொத்தவாச்சாவடி மார்க்கெட், அன்னைக்குதான் பெரிய பிரம்மாண்டமான மார்க்கெட். இன்னைக்கு கோயம்பேடு மார்க்கெட்ல வந்துருச்சு இல்லையா? அப்போ 70களில் 80கள் 90கள் வரைக்கும் அந்த கொத்தவாச்சாவடி பாரிஸ் கார்னர் மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப பிரபலம். அந்த கொத்தவாச்சாவடி மார்க்கெட்டை போய் பார்த்து அங்க படமாக்கலான்னு பார்த்தாக்க பயங்கர கூட்டம், தேர்க்கூட்டம், திருவிழா கூட்டம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு கூட்டத்துல இந்த படப்பிடிப்பை நடத்த முடியுமா அப்படின்ற ஒரு யோசனை எல்லாம் வந்துருச்சு அவங்களுக்கு, அந்த டீமுக்கு. அதற்கு பிறகு மைசூர்ல இது மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்கு, அங்க எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த உடனே அந்த படத்தினுடைய எடிட்டிங் டைரக்டர் தேவராஜ் மோகன் இருக்காங்க இல்லையா, அதுல அவங்களும் அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜரும் சேர்ந்து போய் ஸ்பாட்டை போய் பார்க்கலான்ட்டு மைசூருக்கு போறதுக்காக சென்னையில இருந்து கிளம்பி போறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் உங்களுக்கு, எனக்கு, தமிழ்நாட்டுக்கு, ஆந்திர தேசத்துக்கு, ஏன் ஹிந்தி பட உலகம் வரைக்கும் தெரிந்த ஒரு நபர் தான் அவர். அவர் தான் புரட்சி தமிழன் கொண்டாடப்படுகிற சத்யராஜ் சார். ஆமா, திருப்பூர் மணி அவர்கள்கிட்ட விவேகானந்தா பிக்சர்ஸ் கம்பெனியில ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருந்தவர் சத்யராஜ். அந்த சமயத்துலதான் வண்டி சக்கர படம் எடுக்கிறாங்க. அந்த வண்டி சக்கர படத்தை எடுக்கிறதுக்காக மைசூர் லொகேஷனை போய் பார்க்கறதுக்காக அவங்க ட்ரெயின்ல போய் பெங்களூர்ல இறங்கி, பெங்களூர்ல இருந்து மைசூருக்கு அடுத்த ட்ரெயினை பிடிச்சி போகலாம் அப்படின்னு இருக்கிற சமயத்துல அங்க ஒரு நண்பர் வர்றாரு. நண்பர் வந்துட்டு, இது மாதிரி மைசூர் போறீங்களா லொகேஷன் பார்க்கறதுக்கு? ரைட்டுங்க, இங்க முகுந்தா தியேட்டர்ல ஒரு படம் ஓடிட்டு இருக்கு, நல்லா இருக்கு, அந்த படம் பிரமாதமா இருக்குன்னு பேசுறாங்க, வாங்களேன் வந்து படத்தை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருக்கிற முகுந்தா அப்படிங்கிற தியேட்டர்ல அந்த படத்தை பாக்குறாங்க. அது ஒரு கன்னட படம். அந்த கன்னட படத்தோட பேர் என்னன்னாக்க பிரசங்கத கெண்டே திம்மம் அப்படின்னு, திம்மம்மா அப்படிங்கிற படம். அந்த படத்தை பாக்குறாங்க. அந்த படம் பிடிச்சிருக்கு. அந்த படத்தை கதை எழுதியவர் யாருனாக்க ஒரு மிகப்பெரிய நாவலாசிரியர், கர்நாடக உலகில், கன்னட உலகில் மிகப்பெரிய எழுத்தாளர். நம்ம ஊர்ல எப்படி ஜெயகாந்தன், சுஜாதா, பாலகுமாரன் சார் எல்லாம் சொல்றோமோ அது மாதிரி அங்க இருக்கிற ஒரு பெரிய எழுத்தாளர். அவர் பேரு ஆலன ஹல்லி கிருஷ்ணா அப்படின்னு பேரு. அவருடைய ஒரு நாவல் தான் படமாக்கப்படுது. அந்த படம் தான் கூட்டிட்டு போய் படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு வந்து திருப்பூர் மணி அவர்கள்கிட்ட எடிட்டர் அந்த தேவராஜ் மோகன் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி, சத்யராஜ் எல்லாருமே சொல்றாங்க, ஏன் இந்த படத்தை வாங்கினா என்ன, இதை நம்ம தமிழ்ல பண்ணா என்ன, நல்லா இருக்குமே, சிவகுமாருக்கு ஒரு டெய்லர் மேட் ரோலா இருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்றாங்க. உடனடியா அந்த கதை அந்த டீம்ல பேசி அந்த படத்தினுடைய கதை உரிமை வாங்கிடுறாங்க. ரோசாப்பூ ரவிக்கைக்காரியினுடைய
படம் தான் அந்த கன்னட படம். முகுந்தா தேட்டர்ல அவங்க போய் பார்த்தது. அப்படி சத்யராஜ், எடிட்டர் தேவராஜ் மோகன் சார் அப்படி இப்படின்ட்டுலாம் போய் பார்த்து வந்து அவங்க சிவகுமார் சார்கிட்ட சொல்ல, இவங்கள்ட்ட சொல்ல, உடனே அந்த கதை உரிமையை வாங்க, உடனே ஒரே சமயத்துல வண்டிச்சக்கரம் படத்தினுடைய படப்பிடிப்பும் நடக்குது, ரோசாப்பூ ரவிக்கைக்காரியினுடைய படப்பிடிப்பும் நடக்குது. இதுல என்ன பெரிய சுவாரஸ்யம் அப்படின்னாக்க, வண்டிச்சக்கரம் திரைப்படத்துல கதை வசனகர்த்தாவாக நடிகராக அறிமுகமாக வேண்டிய அந்த படத்துல நடிகரா அறிமுகமாயிருப்பார் வினி சக்கரவர்த்தி சார், சிவகுமார் கூடவே இருப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த படத்துல அறிமுகம் வினு அப்படின்னு ரோசாப்பூ ரவிக்கைக்காரி படத்துல வினி சக்கரவர்த்தியோட பேர் இடம்பெற்றிருக்கும். அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். நிறைய படங்கள்ல நடிகராகவும் இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்து இன்னைக்கு டிவியில எல்லாம் நடிச்சிட்டு இருக்கிற விஜய் கிருஷ்ணா அவர்கள், அவர் இந்த படத்துக்கான வசனங்களை எழுதுகிற பொறுப்பை, அவரும் கொங்கு தேசத்தை சேர்ந்தவர் தான். அவர் அந்த படத்துக்கு உண்டான வசனத்தை எழுத ஆரம்பிச்சுதான் திரையில உள்ளார அடியெடுத்து வைக்கிறார். ஒரு இன்னைக்கு பெரிய நடிகராக கொண்டாடப்படுகிற சத்யராஜ் சார், என்றும் மார்க்கண்டேயன்னு பேர் எடுத்திருக்கிற ஒரு அற்புத நடிகர் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கிற சிவகுமார் சார், மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர்னு நம்ம எல்லாராலையும் கொண்டாடப்பட்டு இருக்கிற மறைந்த திரு வினி சக்கரவர்த்தி அவர்கள், அதே போல இன்னைக்கும் டிவியில நடிச்சிட்டு இருக்கிற விஜய் கிருஷ்ணா சார், இப்படிங்கிற ஒரு டீம் தான் இந்த ரோசாப்பூ ரவிக்கைக்காரிங்கிற ஒரு படம் கன்னடத்திலிருந்து தமிழ் படமா உருவாகிறதுக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல செம்பட்டை அப்படிங்கிற கேரக்டர்ல சிவகுமார் அவர்கள் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். சிவகுமாரின் 100வது படமாக ஒரு கன்னடத்திலிருந்து தமிழ் ரீமேக் செய்யப்பட்ட தேவராஜ் மோகன் அப்படின்ற இரட்டை இயக்குனர்கள், அன்னக்கிளியினுடைய டைரக்டர், அவங்க இயக்கிய இசைஞானி இளையராஜா இசையமைத்த அந்த ரோசாப்பூ ரவிக்கைக்காரி அப்படிங்கிற திரைப்படம் இன்னும் பல மாயங்களை, பல அதிசயங்களை காமிச்சுது இந்த உலகத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சிவகுமார் சாருடைய 100வது படமாக இந்த படம் திகழ்ந்ததற்கும், இது வெற்றி படமா அமைஞ்சதுக்கும் இந்த டீம் மொத்தத்துக்கும் ஒரு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த தருணத்துல தெரிவிச்சுக்கணும். ரோசாப்பூ ரவிக்கைக்காரி கதை என்ன, அது என்ன ரோசாப்பூ ரவிக்கைக்காரி, இதை பத்திலாம் அடுத்த வீடியோல உங்ககிட்ட நான் பேசுறேன். வணக்கம்.